இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் காரணம் வந்து சசிகலாவை அவர் சந்திச்சாருங்கிறது சொல்லப்பட்டாலும், இன்னொரு காரணம் பாஜகவோட கேம் பிளான் தான் இதெல்லாம். ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு. ஆனா அத வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்போ, அதிமுகவோ காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. தொடர்ந்து அத புறக்கணிச்சுட்டே வந்தாங்க. இந்த நேரத்துல இது பாஜக சரியான மூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நேரத்துல 2 மூத்த அமைச்சர்கள் எப்படிங்க எடப்பாடிக்கு எதிரான குரல்கள முன்வைப்பாங்க. ஒண்ணு செங்கோட்டையன் இப்படி பேசிட்டு போறாரு. இன்னொன்னு அதிமுக அலுவலகத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல கோகுலேந்திரா பேசுற வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. மூத்த அமைச்சரா இருந்தக்கூடிய கோகுலேந்திரா அவங்க வந்து சொல்றாங்க, "ஏன் வந்து யார கண்டு பயப்படுறீங்க? என்னோட ஃப்ளெக்ஸ்ல ஒரு ஒரு கட்சியோட ஃப்ளெக்ஸ்ல ஒரு கார்னர்ல என் போட்டோ போடக்கூட என்ன தயக்கம் உங்களுக்கு? நான் வந்து பாலிடிக்ஸ் பண்றேன். நான் வந்து யாருக்காச்சும் எதிரான பண்றேனா? நான் ரொம்ப டீசென்ட்டா ஒதுங்கி இருக்கேன். எனக்கு குடுத்த பொறுப்ப மட்டும் நான் சரிவர பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா கூட கையெடுத்து கும்பிட ஏன் அவ்வளோ தயங்குறீங்க? உங்கள பயமுறுத்துறது யாரு? இதெல்லாம் என்ன பின்னணி?" அப்படிங்கிற வகையில ரொம்ப வெளிப்படையாவே தனது அதிருப்திய பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி பலரும் அடுத்தடுத்து அதிருப்திகள வெளி சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான கடுமையான நெருக்கடி அப்படின்னு சொல்லப்படுது. உங்களால ஏன் அக்கா நீங்க எப்போ ஏன் வரல வாங்க நோட்டீஸ் உங்களால நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கு. நான் குறையாக சொல்லவில்லை. ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கணும். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது, இதை தவிர்க்க வேண்டும். இப்பவும் சொல்றேன், யார் வேணாலும் கேண்டிடேட்டா வரலாம், யாரை வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம், சீட்டு வேணுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை. தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நுழைச்சு குழப்பம் கொண்டு வரக்கூடாது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசெண்டா ஒதுங்கிக்கிட்டேன். இதுல கோகுலேந்திரா சார்பா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அதிமுக ஆட்சியரோட இறுதி காலத்துல கூட அவர் வந்து உதயநிதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது அதிமுக ஆட்சியில அவர் அமைச்சரா இருக்கக்கூடிய காலகட்டங்களே அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, ஜெயலலிதாவுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க சசிகலா, அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவான குரல்ல பேசியிருந்தாங்க.